கேக்குறதுக்கு பதில் 500 ரூபாய் டிக்கெட்டா? பச்சமா சொன்னா காசு வாங்கிடுவேன். ஆனா எங்க ஆச்சு அது? ஏன் தலைவாச்சு? அதுக்கே 500 ரூபாய். எதுக்கு 500 ரூபாய்? என்ன புரியல கதை சொல்லி வைக்கிறேன். எங்க ஆச்சுனே? ஏன் தலைவாச்சு? என்ன சொல்லிக்காரு? என்ன சொல்லிக்காரு? டைம் என்ன சொல்லிக்காப்ல? லஞ்சங்கிறது இல்லன்னு சொல்லிக்காப்ல. அப்புறம் என்ன இது? நான் வாங்கிக்கிறேன். நான் காசு வாங்கிக்கிறேன். அதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை எனக்கு. டிக்கெட்டா பெரிய விஷயம் நான் வாங்கிக்கிறேன். எதுக்கு இது? என்ன சரி ஓகே வெளியில வித்தா கூட பரவாயில்லையே. உள்ளே கவுண்டர்ல விக்கிறேன். என்னது இது எனக்கு புரியல. யாரு சார் சொன்னாங்க? சார் டிக்கெட் உங்களுக்கு 500 ரூபாய் டிக்கெட் 500 ரூபாய் விற்க சொல்லி உங்களுக்கு அனுமதி யாரு சார் கொடுத்தது? இல்ல இங்க இருக்க கட்சிக்காரங்க எதுவும் உங்கள்ட்ட 500 ரூபாய் விற்க சொல்லிருக்காங்களா? உங்களோட ரசீது எடுத்து உங்கள்ட்ட எதுவும் கொடுத்துருக்காங்களா? 500 ரூபாய் யாரு சார் உங்களை விற்க சொன்னது? எங்க ரசீது சொல்ல மாட்டாங்க. அதுக்கான பில் இருக்கா? 500 ரூபாய்க்கு நீங்க கொடுக்கறதுக்கான ரசீது இருக்கா சார்? ரசீதை காமிங்க. டிக்கெட் பில்லு போட்டுருக்கீங்களா? அதை காமிங்க சார். சார் இது சிஎம் ஓட படம். சார் இது சிஎம் ஓட படம். சொல்லுங்க சார். என்ன பிரச்சனை? சார் 500 டிக்கெட் சொல்றாங்க சார். 500 டிக்கெட் சொல்றாங்க. உள்ள கவுண்டர்லயே 500 டிக்கெட் சொல்றாங்க. எங்க 500 டிக்கெட் கொடுக்குறாங்க சொல்லுங்க. உங்க ஆட்சில 500 ரூபாய்க்கு உங்களுக்கு டிக்கெட் கொடுக்குறாங்க. என்ன சார் இது? என்னங்க ஆகுது? எங்க ஆட்சி சார் இது? ஏன் தலைவாச்சு? எங்க தலைவாச்சு? ரோட்ல நிக்காதீங்க. பைபாஸ் அங்க நிக்காதீங்க. இந்த பக்கம் வந்துருங்க. மேடம் 500 ரூபாய் டிக்கெட் சொல்றோம்ன்ற என்ன 500 ரூபாயா? மேடம் கேக்குறதுக்கு பதில் 500 ரூபாய் டிக்கெட்டா? யாரும் 500 ரூபாய் வாங்கின டிக்கெட் இருக்கா கையில? கொடுத்து வாங்கின டிக்கெட் அவங்க கேக்குறாங்கனே. கேட்டோம் 500 ரூபாய் சொன்னாங்க. இது நம்ம ஆச்சு இல்லையா? நம்ம தலைவாச்சு இல்லையா? 1000 ரூபாய் கொடுக்க ரசிகர் அப்படிங்கறனால அவங்க இவ்வளவு டிக்கெட் எடுத்து கொடுத்துருவாங்க. சார் அது கவுண்டர்ல கொடுக்குறோம். சார் கவுண்டர்ல கொடுக்குறாங்க. கவுண்டர்ல கொடுக்கணும். வெளிய கொடுக்குறாங்க. கவுண்டர்ல கொடுக்குறாங்க சார்.